இந்த நல்ல ஜெப கூடுகையில் தன்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த ஞான ஐயாவுக்காக அம்மாவுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அவங்க எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. என்னுடைய கிருபையினால எனக்கு சொன்னது போல ராஜபுரம் சேகரத்தில் அவங்க சேகர தலைவராக இருந்து தன்னுடைய ஊழியத்தை செம்மையாய் செய்து கொண்டிருந்த நாளிலிருந்து அங்கே ஆண்டுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க என்னை அழைத்திருக்கிறார்கள். அந்த நாளிலிருந்து அவங்க சேகரிக்கிறார். ஆண்டுடைய வார்த்தைகளை பயிர்ந்து கொள்ள என்னை அன்போடு அழைப்பார்கள். இந்த நாளிலும் அவர்கள் என்னை அழைத்தது எனக்கு பெரிய சந்தோஷம். அவருடைய பிறந்த குழுவை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அருமையான அந்த போதையை கனப்படுத்துகிறது, அம்மாவை கனப்படுத்துகிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். உண்மையாகவே இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான ஒரு காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அந்த ஊழியக்காரர்களை கனப்படுத்துவது அது ஏற்ற ஒரு காரியம். நமக்கு வேதத்தை போதிக்கிறவங்களை நம்ம வெற்றிப்பான கனத்திற்கு பாத்திரவான்களாக நம்ம எண்ணம் நம்ம இருதயத்தில் நான் அடிக்கடி சிந்திக்கிற ஒரு காரியம். போதகர்கள் அப்படின்னாலே என்னுடைய வார்த்தையை போதிக்கிறவர்கள் அப்படின்னாலே அவங்க வெற்றிப்பான கனத்திற்கு பாத்திரமானவர்கள். நம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக நாம் பருவத்தில் பிரவேசிப்பதற்கு ஏதுவாக நமக்கு வேதத்தை கொண்டு போதித்து சிச்சித்து கடிந்து கொண்டு உபதேசித்து நம்மை உருவாக்குகிறவர்கள். நீங்க ஒரு நாள் அதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதெல்லாம் நீங்க சின்ன வயசுல இருந்து இந்த போதகர்கள் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டீனேஜா இருந்த நாட்கள்ல பழனிக்குப்பத்தில் அப்பாத்துறை அவங்க ஊழியத்தை நிறைவேற்றும் போது நான் சிவகாசியில் நாரி கீழராக வேலை செய்தேன். எனக்கும் ஊழியர்களும் சம்பந்தமே என் ரூட்டே வேற. ஆனால் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி கர்த்தரனை திருப்பி கொண்டு வந்து இந்த ஊழியத்தை செய்யும்படி ஊழியக்காரனாக்கினார். அப்போ ஐயா எழுந்த நாட்களில் அவங்க வீட்டில் எல்லா வேலையும் நான் செய்வேன். எல்லா வேலையும் செய்வேன். ஐயா சொல்ற எல்லா வேலையும் செய்வேன். இப்போ அவங்க இங்கிருந்து பரப்பாடிக்கு மாறி போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட்டத்திற்கு போயிருந்த போது அங்கே அநேகர் இருக்கிற அந்த இடத்துல என்னை அழைத்து என் முதுகில் தட்டி கொடுத்துட்டு ஐயா அந்த அத்தனை பேருக்கு மத்தியில் சொன்னாங்க, பழனியப்பு பொறுத்த என் பெஞ்சாதி ஒருத்தரை நம்ப மாட்டா இவனை நம்புவோம் அப்படின்னா. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன். அந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது 2 பெண் பிள்ளைகள் தான் அவங்களுக்கு. பெட்சியா வினோலியா சின்ன கை குழந்தையா இருந்தபோது நடத்தி தோல் வரிசையாலே அப்படி தோல் வரிசையா இருந்தேன்னா சில நேரங்களில் மரத்தில் கொண்டு போய் வச்சிருப்பேன். ஒரு சமீபத்தில் நான் எதற்கு இந்த காரியத்தை சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். சமீபத்தில் சாரக்கர் பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளை, அதாவது தாய் தகப்பன் ஆதரவு இல்லாத ஒரு பிள்ளையை கொண்டு போய் எங்களுடைய உறவினருடைய பிள்ளை தான் அதை கொண்டு போய் படிக்கிறதுக்கு ஹாஸ்டலில் சேர்த்துடணும். அதுக்கு ஹாஸ்டல்லாம் பிடிக்கல. நம்ம பிள்ளைகள் நம்ம வீட்டில் நம்ம கூடவே இருந்த பிள்ளைகள் ஹாஸ்டலில் கொண்டு போய் பிள்ளைகளை சேர்த்தாதுன்னா என்ன செய்யாது, இருக்கிறதுக்கு பிடிக்காது, கஷ்டமா இருக்கும். அதனாலேயே அது கொஞ்சம் உபாய தந்திரம் பண்ணி இந்த பிசாசு உபாய தந்திரம் பண்ற மாதிரி சில நேரங்களில் நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும்னா அது ஒரு உபாய தந்திரம் பண்ணோம். எப்படியாவது வீட்டில் இருந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு வந்துட்டு மறுபடி அது பிரச்சனை பண்ணி வீட்டில் தான் இருக்கணும், நான் இனிமேல் ஹாஸ்டல் போக மாட்டேன் அப்படின்னு. இப்போ எங்கள் அண்ணன் என்கிட்ட வருத்தமாக சொன்னாங்க. எனக்கு ஒரு பெரிய வருத்தம். ஏன்னா தாய் தகப்பனுடைய ஆதரவு இல்லாத பிள்ளைகள் அங்கே போய் படித்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தேவனே ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அது கெடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு மன வேதனை. நானும் கூட அந்த பிள்ளைக்காய் ஜோம் பண்ணேன். கடைசியா அது எப்படி ஆகிலையும் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருங்க, டிசியை வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணனும் அந்த பிள்ளை எங்கள் அண்ணனுடைய பேசி அவர் அழைச்சிட்டு போயிட்டு அந்த நாரதக்கர் பள்ளிக்கூடத்தில் அந்த ஸ்கூலில் உள்ள ஹெட்மிஸ்டர்ஸை பார்க்கணும்னு சொல்லி அந்த வாசலில் நின்றுட்டே இருக்கோமா. அப்போ அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் இருக்கிற அந்த ரூம்ல இருந்து 2 டீச்சர் வெளியே வந்தாங்க. அதில் ஒரு டீச்சர் வினோலியா.
நான் சின்ன பிள்ளையா இருந்தபோது தூக்கி தந்தெல்லாம் அந்த டீச்சர். அவங்க நீங்க பார்த்தோன்னே என்ன பாடுங்க இங்க வந்திருக்கீங்க, நீங்க தானே நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது தூக்கி தூக்கி சாப்பிடுவீங்க, தோல் வச்செல்லாம் சுத்திட்டே இருக்கீங்களானே, இங்க வந்திருக்கீங்களா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அதை பேசிட்டு பக்கத்துல இருந்த டீச்சரோட அவங்க சொன்னாங்க, பாலுனே சின்ன பையனா இருக்கும்போது அவங்க டீனேஜா இருக்கும்போது நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னை தூக்கிட்டே சுமப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த சாட்சியை பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசின உடனே அந்த நேரத்துல அந்த பிரச்சனைகள்லாம் சொன்ன உடனே அந்த வினோடியல் டீச்சர் நாங்கள் கூட்டிட்டு போனேன். அந்த எங்க அண்ணன் பேத்தியின் இடத்துல கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேல பேசினாங்க. உனக்கு இது பிரயோஜனமா இருக்கும், இந்த ஸ்கூல்ல நீ படி, நீ இந்த ஹாஸ்டல்ல இரு, நான் நீ அடிக்கடி பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக அப்படின்னு சொல்லி ஆற்றி தேற்றி அந்த வார்த்தைகளை பேசின உடனே அவ இருதயத்துல கொஞ்சம் மாற்றம் உண்டாகி இன்றைக்கு அங்க தங்கியிருந்து படிச்சுட்டு இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, உண்மையிலேயே தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது பல ரூபங்கள்ல நமக்குள்ள வருது. பெற்றோர்கள் மூலமாகவும் நமக்குள்ள ஆசீர்வாதம் வருது. ஆண்டவரும் நேரடியாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் பிரதானமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தெரிந்தெடுத்து வைத்திருக்கிற போதகர்கள். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரர்களை ஆசீர்வதிக்கிற போது ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திற்காக ஒவ்வொருத்தரையும் தெரிந்தெடுத்துட்டே இருக்கிறார். நானும் கூட சமீபத்துல சில மாதங்களுக்கு முன்பதாக ஐயா உடையாபுரத்தில் இருந்த இந்த நாட்கள்ல தேவ சமூகத்துல சில நாட்கள் நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இதை நான் ஒரு சாட்சியாவே சொல்றேன், முகத்துதிக்கா சொல்லல, ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது நான் போய் ஐயாட்ட வேற ஒண்ணும் இல்லை, ஐயா நீ ஆசீர்வதிச்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறேன். என்னை ஆசீர்வதிச்சு அனுப்புங்க அப்படின்ட்டு அது தேவன் எனக்கு காண்பித்த அந்த தரிசனம். அதை நான் பார்த்து சில நாட்கள் ஆயிடுச்சு. அதை பார்த்தேன், சில நாட்கள் ஆயிடுச்சு. என்னுடைய ஊழிய காரியமாக அவளை போய் சந்திக்கவோ அவங்ககிட்ட பேசுகிறதற்கோ முடியல. அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து திரும்ப அதே காரியத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு நினைப்பூட்டுகிறார். அப்புறம் புரிந்து கொண்டே அவங்க மூலமா தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரணும் அப்படின்னு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு அப்புறம் சரி இன்றைக்கு போயிடணும் அப்படின்ட்டு நான் புறப்பட்டு போய் ஐயா வீட்டில் இருக்கிறாங்களோ அது எனக்கு தெரியல, ஆனாலும் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இது ஆவியானவருடைய ஒரு தெளிவான வழிநடத்துதல் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அவங்கள்ட்ட போயிட்டு கதவை ஐயா அங்கதான் இருந்தாங்க. அப்புறம் அவங்ககிட்ட தம்பி என்ன வந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே நான் சொன்னேன், இப்படி ஒரு காரியம் ஐயா கர்த்தர் வெளிப்படுத்தினார், நீங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணி என்னை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போய் ஒரு ஜெபம் ஆசீர்வாத ஜெபம் பண்ணி என்னை அனுப்பினார். எனக்கு ரொம்ப மனசுல சந்தோஷம் இருந்துச்சு, ஒரு பெரிய மனமகிழ்ச்சி இருந்துச்சு. நான் நினைத்தேன், ஒருவேளை பின்னாட்கள்ல நிறைய ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் பிரதான ஆசாரியர் அப்படின்னா நிறைய பேர் நினைச்சுவாங்க ஆசீர்வதிப்பாங்க. அதற்கு இது ஒரு முன்னோடியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னுடைய மனசுல தோன்றிச்சு. மரியாள் தைலம் பூசுகிறதற்கு முந்திக் கொண்டாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டு, மரியாள் தைலம் பூச முந்திக் கொண்டாள். அந்த மாதிரி நானும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறதற்கு முந்திக் கொண்டேனோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதே கிடப்புல வந்துச்சு. கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வலதுபுறத்தை உயர்த்தி ஒரு கனமான ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த அருமையான கிராமத்தில நல்ல அருமையான தேவனுடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்யத்தக்கதான ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்து அவர்கள் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு ஏற்றபடி ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாய்க்காலாக கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அருமையான கனமான ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஐயா நிமித்தம், அம்மா நிமித்தம் தேவன் அவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல உற்சாகத்தையும் தீர்க்க ஆயுசையும் வருகிற நாட்களில் தேவன் அவர்களை கொண்டு செய்யக்கூடிய இன்னும் கனமான காரியங்களையும் செய்து நிறைவேற்றுகிறதற்கு
தேவ கிரியை செய்வதற்காக சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை அழைத்த பொழுது தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவாதி தேவன். சத்துருக்கள் பெருகியிருந்தாலும் அது பலோசி பராக்கம் சொல்லுகிறா, நிறைவான சத்துருக்கள், திரளான சத்துருக்கள், என்னை பகைக்கிற சத்துருக்களின் தலை மயிலுக்கும் அதிகமாக தலையில் இருக்கிற மொழி அந்த எவ்வளவு எண்ணிக்கையோ அதற்கு மேலாக சத்துருக்கள் பெருகியிருந்தாலும் சத்துருக்களுக்கு முன்பதாய் பங்கை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற பரலோகத்தின் தேவனுக்கு நேராய் கரமுயர்த்தும் தேவன் இந்த நாளில் நம்முடைய அருமையான ஐயாவையும் அம்மாவையும் பிள்ளைகளையும் நலமான ஊழியத்தையும் வருங்காலத்தில் அவர்கள் செய்யக்கூடியதான மகிமையான தேவனுடைய ஊழியத்தையும் செய்து நிறைவேற்றத்தக்கதான பெற்ற கிருபையை ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு தர வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? அவர்கள் நமக்காக நிச்சயம் ஜெபிப்பார்கள். நாம் அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு கடமை உள்ளவர்களாக நாம் இன்னைக்கு காணப்படும்படிக்கு ஆண்டவரின் இடத்தில் நம்மை அழைத்துக் கொண்டு வந்தார். எல்லாரும் ஜெபிப்போம். சர்வ வல்லமை நிறைந்த அன்பின் தேவனே, கர்த்தாவே, ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்ட அருமையான திருச்சபைக்கு போதகராக கனமான ஊழியத்தை நிறைவேற்றுகிற அருமையான மத்தியில் இருக்கிற போதகரையாவுக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதித்து நடத்துகிறதற்காக கர்த்தாவை இன்னும் நீங்க பலப்படுத்துகிறதற்காக பரிசுத்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதற்கே உமக்கு சித்தமாக இருக்கிற எல்லாவற்றையும் தாவீது செய்து நிறைவேற்றினது போல அருமையான ஐயாவுடைய உலக வாழ்க்கையில் தேவன் முன்வைத்த அத்தனை காரியங்களையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிறது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமாய் காணப்படுகிற சகல சத்துருவின் கிரியைகளும் தந்திரங்களும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறதற்காக மகிமையின் பிரசன்னத்திற்கு கொடுக்கிறோம். இவ்வாறு செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமாய் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் தியானிப்பதற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24 உத்தரவும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஒரு எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். அவங்க ஊழியம் என்றாலே அது சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ கத்தர் கொடுத்த ஊழி. இது நான் போதிக்கிறதுக்கு முன்பதாகவே அனைவருக்கு தெரிந்திருக்கிற ஒரு ரகசியம் தான். ஆனா அந்த ஊழியத்துல நம்ம செய்கிற அந்த காரியத்துல நம்ம உண்மையாக இருந்தோமானால் ஆண்டவர் அந்த உண்மையை பார்த்து கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற அந்த மனிதனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக உயர்த்துகிறார். இதுதான் வேதத்துல ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம பார்க்கிற ஆண்டவருடைய மகிமையான கிரியைகள். தேவன் அந்த காரியத்தை செய்யும் போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்கா இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம். தூத்துக்குடியில எனக்கு தெரிந்த ஒரு நல்ல அண்ணன் உண்டு. அவங்க ஒரு வீடு கட்டினாரு. ஒரு வீடு அவங்க ஒரு வீட்டை கட்டி முடிச்சுட்டு அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த அண்ணனுடைய மனைவியை இந்த வீட்டுக்குள்ள அப்படியே அடைச்சி கொண்டு போன உடனே அவங்க அந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு அந்த கட்டுமானம் பண்ணி நடக்கிற போது அதிகமா செய்யல, வீட்டை அங்க போய் பார்க்கல. ஆனா எல்லாம் கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை பண்ணுகிற அந்த வேளையில் அந்த வீட்டுக்குள்ளே அவரை அழைத்து கொண்டு போன உடனே அந்த அக்காவுக்கு அழுகையே வந்துட்டார். யாரு சொன்னாங்க, அன்னைக்கு அழுகையே வந்துச்சு, இவ்வளவு பெரிய வீடா எனக்கு அப்படின்னு. ஒரு கனமான ஒரு காரியத்திற்குள்ளாக தேவன் அப்படியாய் நடத்தி சென்றார். அந்த மாதிரி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற இந்த மகிமையான காரியத்திற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட அருமையான ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? முதல்ல நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது, ஆண்டவர் அவர்களை தம் அண்டையில் வைத்துக் கொள்கிறார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரனும் இருப்பான். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இந்த உலகத்துல
ஆண்டவர் இருக்கிற இடத்தில், அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தில் நம்மை வைத்துக் கொள்கிறார். மத்திய சுவிசேஷ 5ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்க்கும் போது மலை பிரசன்னம் அங்கே ஆரம்பிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் துறையில் அங்கே அமர்கிறார். மத்திய 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்து பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். முதல்ல நம்ம புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற மனிதனாய் இருக்கும் போது கர்த்தர் அந்த மனிதனை தன் அண்டையில் வைத்துக் கொள்ளுகிறார், தன் அருகில் வைத்துக் கொள்ளுகிறார். நீங்கள் அல்ல, நானே உங்களை தெரிந்தெடுத்தேன் என்று சொன்ன ஆண்டவர், தெரிந்தெடுத்தவர் தான் அந்த தகுதியையும் தருகிறார். ஆண்டவரால் தெரிந்தெடுக்காத பட்சத்தில், கர்த்தரால் தகுதிப்படுத்தாத பட்சத்தில் யாருமே இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஆரோனை போல அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் தன்னை ஏற்படுத்திக் கொள்ள அது முடியாத ஒரு காரியம். அது முடியாத ஒரு காரியம். ஏன்னா வானத்தையும் பூமியையும் படைக்கிறவர்களுக்கு கர்த்தர் பயன்படுத்தினது அவருடைய வார்த்தைகளை தான். ஆண்டவர் முழு உலகத்தையும் படைக்கிறவர்களுக்கு பயன்படுத்தி கொண்டது இந்த தேவனுடைய வார்த்தை. எல்லாரும் கூட வேதாகமத்தை வைத்திருக்கிற எல்லாரும் உயர்த்தி காண்பீங்களேன். எனக்கு பைபிளை உயர்த்தி காண்பிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, இது சாதாரணமானது அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் தேவன் ஒரு மனுஷனை ஒரு காரியத்திற்காக ஏற்படுத்திட்டார் அப்படின்னா ஏற்படுத்தப்பட்டிருக்கார். ஆண்டவர் ஒரு மனுஷனை இந்த காரியத்திற்கு அப்படின்னு சொல்லி ஆயத்தப்படுத்தி ஏற்படுத்தி வச்சுட்டாருன்னா, அவர் ஏற்படுத்தி வைத்த அந்த இடத்துல கொண்டு போய் வைப்பாரை ஒழிய அந்த இடத்திலிருந்து அவர்களை புறக்கணிக்கவோ, அவர்களை தடுத்து நிறுத்தவோ, அவர்களுக்கு விரோதம் செய்து அவரை இழுத்து போடவோ எந்த மனுஷனாலும் எந்த அதிகாரத்தாலும் நிச்சயம் முடியவே முடியாது. அல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஒரு நாள் ஒரு சின்ன வீட்டுல போய் நாங்க ஒரு உபவாச ஜெபம் நடத்தினோம். சின்ன வீடு தான். அந்த வீட்டுல அந்த குடும்பத்தினர் இருந்தார்கள். அப்போ நாங்க குழுவா போய் அந்த வீட்டுல உபவாசித்து ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது என்னோட ஜெபத்தில் இருக்கிற ஒரு சகோதரி மூலம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை சொன்னார். நான் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஆவியானவர் எனக்கு கூட இந்த வியாக்கியானம் பண்ணுகிற அந்த வரத்தை தரும் பொழுது அவங்க சொன்ன அந்நிய பாஷையில் உள்ள அந்த வார்த்தையை தமிழ்ல நான் சொல்றேன். நல்ல கவனிங்க, தமிழ்ல சொல்றேன். ஆவியானவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த குடும்பத்திற்காக தேசத்தின் சட்டத்தை திருத்துவதை ஆண்டவர் சொல்றார். நான் அது சொல்லணும், சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம், சாதாரணமா இந்த கிராமத்திற்கு வடக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஊரு தான் மரங்களை. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வீட்டுல நடந்த ஒரு ஜெபத்துல உண்டான தேவனுடைய வார்த்தை எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்லுவது கர்த்தர். நான் அதை சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? இந்த குடும்பத்திற்காக தேசத்தின் சட்டத்தை திருத்துவேன் என்று ஆவியானவர் சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நான் அதுக்கப்புறம் உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்கேன். இப்படி ஒரு வார்த்தையை ஆண்டவர் அந்த வீட்டுல சொன்னாரு. நம்மளும் சொல்லிட்டு சொன்னேன். இந்த குடும்பம் ரொம்ப பெரிய அரசியல் பண்ற குடும்பம் இல்ல, பெரிய அரசியல் தலைவர்கள் வாழ்ற குடும்பமும் அல்ல. இந்த குடும்பத்திற்காக எப்படி தேசத்தினுடைய சட்டம் ஒரு அரசாணை எப்படி மாறும் அப்படிங்கிற என்ன எனக்குள்ள இருந்துட்டே நல்ல கவனிங்க. அப்போ அந்த வீட்டுல இருந்த ஒரு சகோதரி அந்த நாட்கள்ல எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இருந்த அந்த சதவீதத்தின் வழி 90 மதிப்பெண் எடுத்தாலும் அவங்க பாஸ். அவங்க இருக்கும் பொழுது இருந்த அரசாணையின்படி 60% 90 மார்க் எடுத்தாதான் அவங்க பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியும். ஆனா நாங்க ஜெபம் பண்ணிட்ட பிறகு ஒரு சில தினங்கள்ல நடந்த ஒரு சட்ட திருத்தம், ஒரு அரசாணை திருத்தம் என்னன்னா 83 எடுத்தாலும் பாஸ், 82 எடுத்தாலும் பாஸ், 83 எடுத்தாலும் பாஸ். அந்த மாதிரி அந்த சதவீதத்தை குறைத்து மறுபடி ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது.
உடனே அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ல அந்த வீட்டுல டெட் எக்ஸாம் இருந்த அந்த சகோதரி 87 மதிப்பெண்கள் பெற்றாங்க. 87 பழைய அரசாணையின்படி அவங்க நினைச்ச முடியாது, பாஸ் பண்ண முடியாது, வேலைக்குள்ள போக முடியாது, சம்பளம் வாங்க முடியாது, அவங்க வாழ்க்கை மேன்மை அடைய முடியாது. நல்லா கவனிச்சுடுங்க, அடிப்படையான ஒரு காரியம் அது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய மேன்மைக்காக, ஒருத்தருடைய மேன்மைக்காக ஆண்டவர் செய்கிற ஒரு மகிமையான காரியம். நான் நினைக்கிறேன் அந்த அரசாணை திருத்தத்தின் நிமித்தம் எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, பயனடைந்திருப்பாங்க. ஆனா தேவன் அந்த குடும்பத்திற்காக தான் அந்த காரியத்தை செஞ்சார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. நான் உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு எப்படி அதை சொல்ல முடியும்? ஆனா ஆவியானவர் இடைப்பட்டு பேசின அந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில பழித்தது. அப்புறம் பாருங்க, வேலை கிடைத்தது, சம்பளம் கிடைத்தது. அவங்கதான் நம்முடைய பிசப்பையாவுக்கு மூத்த மருமகள் ஆனார்கள். வேலை கிடைத்ததால்தான் அந்த நிலைமை கிடைத்தது. வேலை எப்படி கிடைத்தது? அரசாணை திருத்தம் நடந்ததால. அரசாணை திருத்தம் இருந்துச்சு, அந்த குடும்பத்தின் மேல, அந்த பிள்ளையின் மேல தேவன் வைத்த ஒரு கரிசனை. ஆனா அதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நெல்லுக்கு பாய்கிற தண்ணி புல்லுக்கும் பாய்கிற மாதிரி அந்த சகோதரிக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த அரசாணை திருத்தத்துல நிறைய பேர் சொல்லிருப்பாங்க, பயம் பெற்றிருப்பாங்க. ஆனா நான் சொல்லுவேன், கர்த்தர் அன்னைக்கு வெளிப்படுத்தின தேவனுடைய வார்த்தை. அதனால நான் சொல்றேன், தேவனுடைய மனுஷனை ஒரு ஸ்தானத்தை கொண்டு வந்து வைக்கணும், இந்த இடத்துல வச்சு அளந்து பார்க்கணும், இந்த இடத்துல வச்சு பயன்படுத்தணும், இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியான தேவனுடைய தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அந்த தீர்மானத்தை மாற்றவோ, திருத்தவோ, அதை தடுக்கவோ இந்த உலகத்துல சாத்தானுக்கு அதிகாரமே இல்லை. பிசாசுக்கு அதிகாரமே கிடையாது, எந்த மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது, அரசாங்கத்துக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது. காரணம், பரலோகத்தின் தேவன் அவரை பெரியவர், உலகத்தில் இருக்கிறவர்களே உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் அந்த மாதிரியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். அதனால தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ஒரு மனிதன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கும்போது அவன் தேவனுக்கு பக்கத்தில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? இயேசுவாங்க என்ன செய்ய முடியும்? யாரால் என்ன செய்ய முடியும்? இப்ப நான் தான் இருக்கேன், நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கேன். என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? குடும்பத்துல ஒரு நாள் ஒரு சகோதரிக்கு ஜோமனிட்டு இருந்தோம். அவருக்குள்ள ஒரு பெரிய பொருளாத பிசாசு இருந்துச்சு. பெரிய பொருளாத பிசாசு இருந்து மனதை பாதிக்க வச்சு அது அப்படியே சேட்டை பண்ணிட்டே இருக்கும். அப்ப நாங்க ஜோம் பண்றோம், குழுவா ஜோம் பண்றோம், தனித்து போய் ஜோம் பண்றோம். சில தினங்கள் அந்த மகனுக்காக போராடி ஜெபம் பண்ணும் போது அது ஒரு நாள் பேசுது. என்ன சொல்லுது? டே பாலராஜ், நீ ரச்சனைக்கு ஊழியம் செய்யறா, நீ ஜனங்களை எழுதிட்டு இருக்கிறா, நீ ஒரு டிவியை சுட்டில போறா. அப்ப முதல்ல நான் ஓட்டுறது டிவி சுட்டி, அது கொஞ்ச நாள் வெளியே சுமக்கும், பிறகு கொஞ்ச நாள் நான் அதை சுமப்பேன். ஆமா, அப்படிதான் அந்த டிவி சுட்டி பழைய நாட்கள் நான் ராஜி 2-3 சேர்ந்தே போவதில்ல, அதுல எங்கெல்லாம் இருக்கும், சமுதிரம் இருக்கும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் எம்ஐடி இருக்கும்போது நாலாம் போதுலாம் எம்ஐடியில ஊழியத்திற்கு அது வாழ்ந்து போகணும். அந்த மாதிரி அது சொல்லுது, நீ அந்த வண்டியில போற வண்டியோட நீ தண்ணி கொண்டலான்னு பார்க்கேன், உன்னை கொல்ல முடியல, ஏன்னா நீ இயேசுவோடு கூட இருக்கிறான்னு அது சொல்லிச்சு. அது சொன்னதை நான் மிகைப்படுத்தி சொல்லல. நம்ம கூட ஆண்டவர் இருக்கும்போது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், தேவன் நமக்கு நியமித்த காரியங்களுக்கு விரோதமாய் போராடுவதற்கான எல்லாவற்றையுமே தேவன் அப்புறப்படுத்தி நம்மை அவருடைய கரத்திற்குள்ளே மறைத்துக் கொள்ளுகிறார். அதற்காக ஆண்டவர் சொன்னார் பாருங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் இராவதவர் அவனை கனம் பண்ணுவார். நம்ம ஐயாவை கனம் பண்றோமோ இல்லையோ அது ரெண்டாவது. ஆனா
தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தையின்படி ஆல்ரெடி அவங்க கனத்துக்கு பாத்திரவானவங்க, கனத்துக்கு பாத்திரவாங்க. அப்போ ஆண்டவர் அதனாலதான் சொல்றார், முதல்ல ஆண்டவர் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களை தன் அண்டையில் வைத்துக் கொள்ளுகிறார், தன் அண்டையில் வைத்துக் கொள்ளுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! இந்த உலகத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, தன்னோடு கூட வைத்துக் கொள்ளுகிறார். உங்களுக்கு தான் ஆசை இருக்கா இயேசுவோடு இருக்கணும்? யாருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஒரு ஊழியம் கொள்ளுங்கிற ஆசை வந்துருங்க. என்ன தலையாட்டுங்க? இயேசு நல்லவர் சாட்சி சொல்லுகிறது ஒரு பெரிய காரியம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முதல்ல செய்கிற ஒரு காரியம், அவர்களை தன்னோடு கூட வைத்துக் கொள்ளுகிறார், தன்னோடு கூட வைத்துக் கொள்ளுகிறார். எங்கெல்லாமோ இருந்து சபைகளில் ஊழியத்தை நிறைவேற்றி இந்த கருங்கடல்ல வந்து ஊழியத்தை நிறைவேற்றுகிறவருக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவங்க கூட இருக்கிறார், ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார், அவர்களை தன்னோடு கூட வைத்திருக்கிறார். இரண்டாவது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பிதாவானவர் கனம் பண்ணுவார். யார் கனம் பண்றது? இன்னைக்கு நீங்கெல்லாம் கனம் பண்ணீங்க, உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கனம் பண்றோம், நம்ம எல்லாம் கனம் பண்றோம். நான் கூட ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டது எதற்காக அப்படின்னா, அவங்க கனம் பண்ணணுங்கிறதுக்காக. கனம் பண்ணுகிறதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் அறிகிறோம். இப்ப நீங்க எல்லாம் நீங்க கனம் பண்றீங்கன்னா, உண்மையிலே அவங்க இருதயத்தை நம்ம பூரிப்படைய செய்கிறோம், அவளை நம்ம கனப்படுத்தி அவர்களை நமந்து நினைச்சிடும், கனமா எண்ணுகிறோம். இதையெல்லாம் பரலோகத்தின் தேவன் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது, அவருடைய கண்கள் அவருடைய பார்வை அப்படிங்கிற காரியம் இல்லாத இடமே இந்த பூமியில ஒண்ணுமே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் வந்து எல்லா இடங்களிலும் உலாவிட்டு நீங்க கனம் பண்ணின காரியத்தை கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு? பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மெல்லாம் கனம் பண்ணுகிறதும் அல்லாமல் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுகிறார். பிதாவாகிய தேவன் யாரை கனம் பண்ணுகிறார்? கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கனம் பண்ணுகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று எழுதப்பட்ட அந்த சத்திய வார்த்தைக்கு உடையவர்களாய் இந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஊழியக்காரர்கள் அப்படின்னாலே, வேதத்தை போதிக்கிறவர்கள் அப்படின்னாலே, பிதாவாகிய தேவனால் அவர்கள் கனத்திற்கு பாத்திரவான்கள், கனத்திற்கு பாத்திரவான்கள். அதனாலதான் எந்த வேதனைகளை நம்ம நினைச்சக்கூடாது, கனவீனப்படுத்தக்கூடாது. நல்ல கவனிங்க, தேவனே கனம் பண்ணுகிற ஒருவரை நம்ம கனவீனம் பண்ணுகிறவருக்கு நம்ம மனசுல கூட நம்ம நினைச்சக்கூடாது. சொல்லுங்க, நினைக்கவே கூடாது. ஆண்டவர் அவர்களை கனம் பண்ணுகிறார், தேவன் அவர்களை கனம் பண்ணுகிறார். இது நம்ம புரிந்து கொள்ளணும், இதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி, இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் அவர்களை ஒரு கனமான பாத்திரமாக நினைச்சிருக்கிறாராம், வைத்திருக்கிறார். காரணம், இது எல்லாம் தேவனுடைய ஏற்பாடு, ஆண்டவருடைய ஏற்பாடு. அதனால கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்போ கர்த்தரால் கனம் அடைந்திருக்கிற ஒருவரை நாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களில் அவர்களால் நம்ம போதிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு நாம் இந்த உலகத்தில் ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறோம். அதனால நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, 1 அதிகாரத்துல 17வது வசனத்தை நீங்க பாருங்க. 1 அதிகாரம் 17வது வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பார்க்கிறதாக எண்ண வேண்டும்.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இளம் ஊழியக்காரராய் காணப்பட்ட அந்த தீமோத்தேயுவுக்கு நிருபத்தை எழுதும்போது அழகாய் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். இந்த உபதேசம் வந்து பிரயாசப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து எப்படியாவது நாம் சீர்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க தகுதியானவர்களாய் மாறவே என்கிறதற்காக திருவசனத்தில் உபதேசத்தில் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கலத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும் அப்படின்னா, நம்ம இருதயத்தில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு போதகரை நம்ம பார்க்கும் போது, அதிலும் நமக்கு போதிக்கிற போதகரை பார்க்கும் போது அவர்கள் ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், எண்ணணும். சகல எண்ணங்களுக்குமே நியாயத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லி பிரசங்கில ஒரு வசனம் இருக்கு. மகா பயங்கரமான ஒரு வசனம் பிரசங்கில. அங்கே சாலமோன் ஞானிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது, உலக வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் எண்ணுகிறோமோ அந்த எண்ணங்களுக்கெல்லாம் கூட கர்த்தர் நியாய தீர்ப்பை தருகிறார். நம்ம என்னெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்துல நல்லதே எண்ணுவோம், தீய காரியங்களை நம்ம எண்ணுவோம். நம்ம எதையெல்லாம் எண்ணுகிறோமோ அந்த எண்ணங்கள் தேவனுக்கு முன்பதாக சரியானதா தவறானதா அப்படிங்கிற காரியத்தை எல்லாம் அறிந்து ஆண்டவர் வந்து அவைகளுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நாம் அதை பார்க்கலாம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இது இருக்கிறபடியால் தன்மார்களையும் துன்மார்களையும் தேவன் நியாய தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். சாலமோனுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு. நல்லா கவனிக்கிறீங்களா? சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆமா, பிடிக்குதா பிடிக்கலையா? பிடிச்சாலும் பிடிக்கதாலும் சொல்லுன்னு சொல்லுவோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி பாருங்க. நம்ம வந்து ஒரு போதகரை நம்ம பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு நாள் திருநெல்வேலிக்கு நான் போயிருந்த போது ஒரு தெருவழியா நான் பைக்ல போறேன். எனக்கு முன்னால 2 போதகர்கள் வந்து பைக்ல போயிட்டே இருந்தாங்க. யாருமே எனக்கு தெரியல, அவங்களுடைய பழக்கமும் எனக்கு இல்லை. ஆனா 2 பேருமே நல்ல வெண்வஸ்திரத்தோட அங்கி போட்டுட்டு ஒரே பைக்ல அப்படி போயிட்டே இருக்கிறான். 2 பேரும் பைக்ல போகும்போது நான் அதை பார்க்கிறேன். அவன் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, ஆண்டவரே இவங்க 2 பேருமே போதகர்கள், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றவங்க, இவங்களுடைய இருதயத்திற்குள்ள அந்த வசனம் இருக்குமே அப்படின்னு நான் எண்றேன். அப்ப ஆண்டவருடைய அந்த உணர்த்துதல்ல ஆவிக்குள்ள நான் என்ன உணர்ந்தேன்னா, இவர்களின் வசனத்தை சுமந்து செல்லுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு உணர்வு தரார். அந்த காரியத்தை நான் தெளிவா உணர முடிந்தது. இவர்கள் என் வசனத்தை சுமந்து செல்லுகிறார்கள். நீங்க நல்ல கவனிங்க. ஆசாரியர்கள் 4 பேர் சேர்ந்து உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமந்து போகணும். இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். கூடாரம் வந்து ஒவ்வொரு இடமா அப்படியே கடந்து போக இந்த கூடாரத்தினுடைய பணிமுட்டுகளை சுமக்கிறதற்கு நியமிக்கப்பட்ட லேவி புத்திரர்கள் ஆசாரியர்கள் அதை சுமந்து செல்லுவார்கள். அந்த பிரமாணங்கள்னா நீங்க அப்படியே வாசிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. யார் யார் என்னென்ன சுமையை சுமக்கணும், வண்டியில ஏற்றிட்டு போற சுமைகள் என்ன, தொழில சுமந்து கொண்டு போற காரியம் என்ன, இது எல்லாமே பழையப்பட்ட நாட்கள்ல ஆசிரியப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட நாட்களில் எழுதப்பட்ட பிரமாணம். அப்ப அந்த பிரமாணத்தின்படி அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமக்கிற 4 ஆசாரியர்கள், முன்னால 2 பேர் பின்னால 2 பேர், அதை தூக்கி சுமந்துதான் கொண்டு வரணும். யோசுவாவுடைய நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து யோசுவாவிடத்துல சொல்றாரு, யோசுவா இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் யோர்தான் தண்ணீரின் 10 மாத்திரத்தில் மேலிருந்து ஒளி வருகிற அந்த யோர்தான் தண்ணீர் என்ன செய்யும், ஒரு குவியலாய் குவிந்து நிற்கும். நீங்க பாத்திருக்கீங்களா? தண்ணி குவியலாய் குவிந்து நிற்கிறத என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? சமீபத்துல நம்ம பார்த்தோம். வெள்ளமா போச்சு தண்ணி, வீடு ஓடு ஆடு கோழி குதிரை எல்லாத்தையும் அது செஞ்சுட்டு அழிச்சிட்டு
போச்சு. அந்த தண்ணீர் குவியலாய் குவிந்து நிற்கும்படிக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். காரணம், ஜீவனுள்ள தேவன் இந்த நடுவில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார் என்பதை யோசுவாவின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் போய் யோர்தான் கரையில் அப்படி யோர்தான் தண்ணீரில் நிற்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான அற்புதத்தை செய்தார் என்பதை தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா 3ஆம் அதிகாரம், அந்த 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவனுடைய நடுவில் இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியர், ஏத்தியர், லேவியர், பெரிசியர், கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதே சர்வபூமிக்கு ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. 13ஆம் வசனத்தை பாருங்க. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளம் கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே 10 மாத்திரத்தில் மேலிருந்து ஓடுவது யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலால் நிற்கும் என்றார். இதை வாசிக்கும் போது விளங்கிக் கொள்வீங்க. கௌரிங்க ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள். ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சார்? ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்? அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த அந்த தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை சுமந்து செல்வதற்கான தெரிந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் நிச்சயமாய் கருத்திற்கு பாத்திரவான்கள். அதனாலதான் அன்றைக்கு அந்த 2 முறையும் பார்க்கும்போது என் உள்ளத்துல எழும்பின அந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். இவர்கள் என்னுடைய வசனத்தை சுமந்து செல்லுகிறார்கள். உண்மையாய் இந்த வசனத்தை சுமந்து சென்றாச்சுன்னா கால் வீட்டில் எதாவது ஆசீர்வாதம் இவ்வளவுதானா? நானா சொல்லுக்கு நீங்க சொல்லுக்கிறீங்களோ? வார்த்தை அவ்வளவு நேர்மையானது. அந்த வசனத்தை எடுத்து சொல்லுகிற அந்த வாக்கியம் கிடைத்த மனுஷன் உண்மையிலேயே பாக்கியவான், உண்மையிலேயே பாக்கியவான். நான் உண்மையா சொல்றேன், எனக்கு தான் அந்த வசனத்தை சொல்லுகிற ஒரு தயவு தேவன் வைத்தார்னா அது என்ன புண்ணியமோ எனக்கு தெரியும். ஆண்டவர் அவ்வளவு வல்லமையான தேவன், வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சென்ற ஆசாரியனுடைய கால்கள் அந்த யோர்தான் தண்ணீரில் 10 மாற்றத்தில் தேவன் அந்த அற்புதத்தை செய்து ஜீவனுள்ள தேவனுடைய நடுவில் இருக்கிறார் என்பதை உணர்த்தி, அது மாத்திரமல்ல எதிராளிகளை தாழ்த்துவார் என்பதற்கு அடையாளமாக அந்த காரியத்தை ஆண்டவர் செய்தார். அதனால வேண்டிய வசனம் சொல்லுது, நமக்கு வேதத்தை போதிக்கிறவர்களை நாம் வெற்றிப்பான கணத்திற்கு பாத்திரவான்களாக செய்யலாம். என்னும் இருதயத்திற்கு அது இருக்கணும். தொட்டு பார்வை இருக்கா இல்லையா? எனக்கு தெரியல, உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். எனக்குள்ள இருக்கு அந்த கிருபையினால எனக்கு இந்த உணர்வு இருக்கு. எனக்கு வேதத்தை போதிக்கிறவர்களை கணக்கு கொடுக்கணுங்கிற உணர்வு எனக்கு இருக்கு. அப்படிங்கிறது எனக்கு புரியுது. உங்களுக்குள்ள எப்படி இருக்கோ எனக்கு தெரியல. ஆண்டவர் சொன்னார் உங்களுக்குள்ள அது இருக்கணும். அல்லேலூயா. இதுவரைக்கும் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் வசனத்தை சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டுட்டோம். காதாய் கேட்ட தேவனுடைய வசனத்தை உள்ளத்துக்குள்ளே வைத்துக் கொள்வோமானால் நம்மை விட பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் ஒருத்தருமே இருக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? வேத வசனம் நமக்குள்ள வந்துட்டு நம்ம வாழ்க்கை மாறும். வேத வசனத்தை நமக்குள்ள வைத்துக் கொண்டுள்ளா நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகும். வேத வசனத்தை நமக்குள்ள வச்சிக்கிறோம்னா நமக்கு போதிக்கப்படுகிற சத்திய வார்த்தையை நம்முடைய காதுகள் வழியாக இருதயத்திற்குள்ள வந்துட்டு நம்ம இருதயத்திற்குள்ள அந்த வசனம் இடமடிச்சுட்டு ஆண்டவரால்
நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறது நிச்சயம். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு வேதத்தை போதித்து நம்மை உருவாக்கி இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பரலோகத்திற்குள்ள நம்ம பிரவேசிப்பதற்கு இந்த தகுதி அடையும்படிக்கு நமக்கு உபதேசம் பண்ணுகிறவர்களை நாம் ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரவான்களாக செய்யணும். எண்ணணும், எண்ணிக்கிட்டே இருக்கும். சாகுற வரைக்கும் அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கும். அப்படி இருந்தா நிச்சயமா நம்ம பாக்கியவான்கள். காரணம் இது தேவனுடைய ஏற்பாடு. எல்லாரும் சொல்லுங்க, காரணம் இது தேவனுடைய ஏற்பாடு, மனுஷனுடைய ஏற்பாடு அல்ல. ஒருநாள் ஐயாட்ட பேசிட்டு இருக்கும் போது நம்மெல்லாம் கர்த்தருடைய ராஜரீக ஆசாரியை கூட்டணி பேசிட்டு இருந்தோம். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய ராஜரீக ஆசாரியை கூட்டத்திற்கு ஆசாரியராக இருந்து நமக்கு தேவனுடைய வசனத்தை போதித்து நம்மை உருவாக்க பிரயாசப்படுகிறவர்களை ஒரு நாளும் மறக்கவும் கூடாது. அவங்களை குறித்து நம்ம தப்பாக வச்சு கூடாது, எண்ணக்கூடாது. வசனத்தின்படி நம்ம எண்ணணும். நான் சொல்றேங்கிறதுக்காக அல்ல, வேத வசனத்தின்படி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம பிரவேசிக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. நமக்கு என்று நம்மை போதித்து நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி இன்னைக்கெல்லாம் உண்மையே சொல்ல போனா 2 பேரும் நினைக்கிறதே பெரிய பாரு. ஆமா, நான் இந்த முடிவுக்குள்ள சில நேரம் 2 பேரை இழுத்து ஒரு முடிவுக்கு போயிடலான்னா பருவபாடு அப்படி இப்படி இல்லை, பயங்கர பாடு. எல்லாரும் சொல்லுங்க, முன்னால மாதிரிலாம் இல்லை. 2 பேரை இணைத்து பிடிச்சு ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்திட்டு வந்துடும். நீ புறப்பட்டு போய் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால உங்களெல்லாம் மேய்க்கிற பொறுப்பு கர்த்தர் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் உருவாக்குகிற பொறுப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்டு உருவாக்கப்பட்டு போக வேண்டிய இடத்துக்கு தெரிஞ்சிடணும், போய் சேர்ந்துடணும்ங்கிறதுக்காக கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்கிற நல்ல ஊழியர்களை நம்ம என்ன செஞ்சிடணும். காரணமாக என்ன, இது தெய்வம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிற சத்தியம். இப்படி நம்ம எண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தேவனுடைய பிரமாணத்திற்குள் வாழ்கிறோம் என்றார். சொல்லுங்க எல்லாரும் மறுபடியும் பயன்படுத்தி, இப்படி இன்னொருவர்களாக நாம் இருப்போம்னா நம்ம தேவனுடைய பிரமாணத்திற்குள்ள இருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஒரு உண்மையான சத்தியம் தான், ஒரு கனமான பாரமான சத்தியம் அல்ல, புரிந்து கொள்ள முடியாத சத்தியமும் அல்ல. எளிமையாய் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். தயவு செய்து உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களை விசேஷமாய் நமக்கு வேதத்தை போதித்து உபதேசம் பண்ணி நாம் உருவாக்கப்படணும், நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்பதற்கு தகுதி அடைஞ்சிடணுங்கிறதுக்காக இரவு பலராய் தேவ சமூகத்தை கண்பிடித்து ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நமக்கு போதிக்கிற நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற போதகர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவான்களாக நாம் எண்ணுவோம். அந்த எண்ணமே தேவனிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மை மென்மேலும் பலப்படுத்துவார். வருஷத்துல தேவன் உங்களை மென்மேலும் பலப்படுத்துவார். அப்படியாய் நம்மை ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருந்து அருமையாய் தேவன் நமக்கென்று ஏற்படுத்தி கொடுத்த நல்ல போதனைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு கிரியை செய்வார். ஜெபிப்போமா? ஈராறு உலகிற்கு உயர்த்தி கேட்ட வேத வசனங்களை மனதிற்குள்ளாய் கொண்டு கர்த்தரின் வீரமாய் ஒரு ஊழியக்காரரை வைத்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். அவர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள், அவர்கள் பிதாவினால் கனத்திற்கு பாத்திரவான்கள். அவர்களை நாம் கனமாய் இரட்டிப்பான கனமாய் எண்ணிக்கொள்ள வேண்டும். மூன்று முக்கியமான காரியம், அவர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள், பிதாவாகிய தேவனால் அவர்களை கனமிருக்கிறவர்கள். ஆகவே நாமும் அவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவான்கள் என்று சொல்லி நம் இருதயத்திற்குள்ள நம்ம எண்ணணும். இது தேவனுடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை.
ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு ஏற்ற தகுதியுள்ளவர்கள் ஆக்கும்படிக்கு கர்த்தரின் இடத்தில் அடியாரை வைத்திருக்கிறீரப்பா. அடியாரை வைத்திருக்கிறீரப்பா. எதிபாலை கணத்திற்கு காத்திருவார்கள் என்று சொல்லி நாங்கள் அவர்களை கண்டு அன்றுவரே அவர்களை மகிமைப்படுத்துகிறோம். இருதயங்களில் இந்த வசனங்கள் எழுதப்பட்டு இந்த வசனங்களின்படி நாங்கள் கனிகளை தரத்தக்கதாக எங்களுக்கு இலக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறதற்காக அருமையாய் திருச்சபை பிள்ளைகளை ஆசீர்வதி உங்களுடைய கால்களை கனப்படுத்தியிருக்கிற நன்மையான திருச்சபை பிள்ளைகளை ஆண்டவர் எங்களுடன் நினைத்தவர்கள் எங்களை ஆசீர்வதிக்கும் தேவையெல்லாம் சந்தித்து அற்புதமாய் வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா சுமையும் பல மகிமைப்பட்டு தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறாவே. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தராக்கி அனுப்பும் தேவா, பரிசுத்தராக்கி அனுப்பும் தேவா, பரந்து ஜுவாலி கொளுத்தும் தேவா, பரந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, கண்ணன் 61 பாட்டு. தேவ கிருபையா